அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுல பெட்ரோல் விலையா இருக்கட்டும், இல்ல டீசல் விலையா இருக்கட்டும், இதெல்லாம் உயர்ந்துட்டு இருக்குல்ல. இது எதனால உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இடையிலான போர் எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டா இப்போதைக்கு இப்போ பெட்ரோல்லாம் ஏறிட்டு இருக்குல்ல, எதனால இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கு? இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரீசன் இருக்கு. அது என்னென்ன ரீசன்னால பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி. இன்னைக்கு டேட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நகரங்களில் எந்த நகரத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற எந்த நகரத்துலையும் இன்னைக்கு விலைங்கிறது ஏறல. ஆனால் கடந்த மே 15ஆம் தேதி இருக்குல்ல, அப்போல இருந்து ஒரு லிட்டருக்கு சுமார் 7 ரூபாய் 5 காசுகள் நிலை பார்த்தீங்கன்னா விலைங்கிறது உயருக்கு. இப்போதைக்கு இந்த தற்போதைய சர்வதேச நிகழ்வுகளை ஒட்டி இந்த விலைங்கிறது எதிர்காலத்தில் உயருமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கும்ல, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இந்தியாவில் எரிபொருள்கள் விலை உயர்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இந்த எரிபொருள்களின் விலை உயர்வுக்கு இரண்டே முக்கியமான காரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வர இருந்துட்டு இருக்கு. அது என்ன 2 காரணங்கள்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அது உயர்தல, அது ஒன்று. அதுக்கப்புறம் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குல்ல, அது ஒன்றும். இந்த 2 ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை டீசலாக இருக்கட்டும் இந்த விலை உயர்வுக்கான காரணம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழலில் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு இந்த 2 காரணங்களும் பார்த்தீங்கன்னா பாதிப்பாக இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு இருந்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்டா அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை. எதனால இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த கச்சா எண்ணெய் விலை தற்போதுக்கு ஒரு பீப்பாய்க்கு சுமார் $95 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரப்படி இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இது முன்னால் எதிர்பார்க்கப்பட்ட $95 விட கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாத்தாலையும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த விலை உயர்வு காரணமாகவே நேரடியாக இந்தியாவில் எரிபொருள் இப்போ உயர்ந்துட்டு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு காரணம் அப்படின்னு இந்த வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த டாப்பிக்காக இந்த ஓஎம்சி இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது இப்போதைக்கு அதுக்கு அதிகரிச்சுட்டு வருது. எதனால அவங்களுக்கு இந்த செலவுங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக இந்த இந்தியா எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனமான இந்த ஓஎம்சிஎஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் நட்டத்தை பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நட்டத்தை அவங்க ஈடு கட்டுறதுக்கு தான் அவங்க சில சில்லறை விலையை பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. தற்போதைய உயர்வுக்கு பின்னரும் இந்த நிறுவனம் இருக்குல்ல, இந்த ஓஎம்சி நிறுவனம், இந்த நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் முறையே லிட்டருக்கு 5.5 மற்றும் 4.5 நட்டத்தை பார்த்தீங்கன்னா இவங்க என்னத்தான் இந்த சில்லறையா இந்த விலைங்கிறது ஏற்றிருந்தாலும் இப்போதைக்கு வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா நட்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்டா இந்த பணவீக்க எச்சரிக்கைங்கிறது இந்த வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அதில் என்னென்ன பணவீக்கங்கிறது இந்தியாவில் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட்ல ஒன்னொன்னா அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த விலை உயர்வு காரணமாக இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் மேலும்
துண்டிக்கும் அபாயம் பார்த்தீங்கன்னா உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதில் பாதிக்கும் அப்படின்னா, இந்த போக்குவரத்து செலவு இருக்குல்ல, அது உயர்வாக இருக்கட்டும், அதன் மூலமாக இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு இந்த ஆய்வு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கைங்கிறது தந்திருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் இந்த பெட்ரோல் விலையும் டீசல் விலை ஏறிட்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம் தெரியாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த டாபிக்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போருங்கிறது தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதிகரித்து வரும் அழுத்தமாக இருக்கட்டும், ஏன்னா இரட்டை முனைகளில் இந்த உறவு இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பேச்சுவார்த்தை முயற்சிகளும் மற்றும் நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா இப்போ நம்ம இந்த இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இப்போதைக்கு நிலவில் உள்ள ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது அப்படிங்கிறது ஒன்று இப்போ போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இதை பார்த்தீங்கன்னா MOU அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு இறுதி கட்டத்தில் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஹர்முஸ் ஜாலம் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா மீண்டும் திறப்பதும் மற்றும் அதுக்கப்புறம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த MOUல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்ல ட்ரம்பின் தயக்கம், அவர் எதுக்கு தயக்கம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரம்ப் நிறுவனம் இருக்குல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா சில திருத்தங்களை கோரி இறுதி முடிவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. அதில் ஈரானின் அணு ஆய்வு திட்டம் மீதான கடுமையான உறுதிமொழிகளும் அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா முழுமையாக திறக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் சைட்லேருந்து அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம ட்ரம்ப் சொல்றாருல, இப்போ நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது, அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய குரலுங்கிறது எழுப்பியிருக்கு. அது என்னென்ன இப்போ இந்த ட்ரம்ப் பேச்சால எழுந்திருக்கு அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா ஒரு புறம் இந்த ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என ஒப்பந்தம் தெளிவாக பார்த்தீங்கன்னா கூறுவதாகவும், இவர் நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் அணு ஆயுத பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்றாங்க. அதுவே மறுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட பாராளுமன்ற சபாநாயகர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமெரிக்காவின் வாக்குறுதிகளில் எங்களுக்கு நம்பிக்கைங்கிறது இல்லை அப்படின்னும், ஈரானின் உரிமைகள் உத்தரவாதம் செய்யப்பட்டாதான் இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா சாத்தியமாகும் அப்படின்னும் இந்த ஈரானோட நாடாளுமன்ற சபாநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இப்போ செகண்ட் பாயிண்டா அதிகபட்ச அழுத்தமும் மற்றும் தடைகள். இப்போ யாருக்கு மேலே அதிகபட்ச அழுத்தம் தராங்கன்னு, யார் மேலே தடைகள் போடுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா இந்த புதிய தடைகள் யாருக்கு மேலே போடுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில ஈரான் மீதான அதிகபட்ச அழுத்தம் மேக்சிமம் ப்ரெஷருங்கிறது இந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானின் நிழல் எண்ணெய் பொருளாதாரத்தை குறிவைத்து இந்த ஹாங்காங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிங்கப்பூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும், இந்த உட்பட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட நிறுவனங்கள் மற்றும் அந்த நாட்டோட நபர்கள் மீது பார்த்தீங்கன்னா அண்மையில் புதிய தடைங்கிறது இப்போ ஈரான் சைட்லேருந்து அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இலக்கு, எதை இலக்கா கொண்டு இப்போ அமெரிக்கா எங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த ஈரானோட புரட்சிகர காவல்படை IRGCன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த ஈரானோட இராணுவத்துக்காக இருக்கட்டும்,
நிதியுதவி செய்யும் எண்ணெய் வருவாய் துண்டிப்பது இதை நோக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தடைகளை இப்போ இவங்க தடை போடுறாங்களே, இதுக்கு யாரும் ஃபண்டுங்கிறது தரக்கூடாது அப்படிங்கிறது. இப்படி இன்கேஸ் யாராச்சும் இந்த தடையை மீறி அவங்க செயல்பட்டா இவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள். இப்போ நம்ம அடுத்த டாபிக்காக நம்ம என்ன பார்த்துடலாம்னா, இந்த இந்தியாவுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் பொருளாதாரத்தில் அந்த மீதான பாதிப்புங்கிறது இப்போதைக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ வேணா நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்டாக இந்த பதற்றமான சூழல் இந்தியாவை பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு சவாலான நிலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதட்டமான சூழலுங்கிறது இப்போதைக்கு இந்தியாவை தள்ளியிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா இந்த எண்ணெய் விநியோகம் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த ஈரான் மீதான இந்த போரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, இதில் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கட்டும், இது எல்லாம் இந்தியாவின் முக்கிய எண்ணெய் விநியோகத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீர்குலைச்சிருக்கு. நம்ம ஈரான்கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம்ல, இந்த 2 பிரச்சனைனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீர்குலைந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகளான இந்த ஈராக் போன்ற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய நிலைக்கு இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்களே, இதுக்கு மாற்று ஆதாரங்களா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டெப்புங்கிறது எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம இந்தியா இந்த பற்றாக்குறையை சமாளிக்க இந்த இந்தியா சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தென் அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை பிரேசில், எக்குவடா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிரிக்கா நாடுகளை பார்த்தீங்கன்னா நாடி தங்கள் எண்ணெய் ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா பல்வகை எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட இப்போ நம்மள்ட்ட இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அவங்களிடம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னத்தான் ஒட்டுமொத்த இறக்குமதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு குறைந்தாலும் இந்த லத்தீன் அமெரிக்காவில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை இந்த ஆப்பிரிக்காவில் இருந்தால் இருக்கட்டும், இறக்குமதிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 நாடுகள்லேருந்து கணிசமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு இந்த இந்தியாவின் எரிபொருள் விலை உயர்வுக்கு இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தடைகளின் நிச்சயமற்ற தன்மையை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. இப்போது இந்த இரு தரப்பிற்கும் இடையில் ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதனால இந்த எண்ணெய் விலைங்கிறது எனக்கு தெரிஞ்சு உயருக்கு தான் இன்னும் வாய்ப்புங்கிறது இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்து? இப்போ நீங்கள் ஒரு நாட்டோட தலைவராக இருக்கீங்க, நான் சும்மா சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போது நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுங்கிறதும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் முடியும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம இந்த மாதிரி போடுற ரெகுலராக அப்டேட்டில் என்னென்ன இருக்கோ அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்தடையும், ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய நன்றி. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.